வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீர தமிழனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவிற்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்ப தமிழன் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கிறான். இந்தியாவிற்கு எந்தவித பிரச்சனை வந்தாலும் தமிழனோட பங்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுல மறந்துகிட்டே இருக்காதுங்க. இன்னைக்கும் இந்தியாவிற்கு ஆதரவாக தான் தமிழன் இருந்துகிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு வீர தமிழனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூழ்நிலை ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். புல்வாமா தாக்குதல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த புல்வாமா தாக்குதல்ல இருந்து வருவோம். புல்வாமா தாக்குதல்ல கிட்டத்தட்ட இந்தியாவில் 42 வீரர்கள் இந்திய துணை ராணுவ வீரர்கள் இறந்தாங்க. அதுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது இயக்கம் பொறுப்பேற்றது. அந்த தாக்குதல்ல தமிழகத்தை சேர்ந்த 2 வீர தமிழர்கள் இறந்தாங்க. அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த 2 தமிழர்கள் இறந்தாங்க. இதற்கு இந்தியா பதிலடி கொடுக்குமா? 42 வீரர்கள் உயிர் தியாகத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக என்ன செஞ்சாங்கன்னா, இந்திய ஏர்போர்ஸ் நிறுவனம் அதிகாலையில 3:30 மணிக்கு பாகிஸ்தானில் சேர்ந்த தீவிரவாத இயக்கத்தை பாலக்கோடு என்ற இடத்துல 300 தீவிரவாதிகளையே அழித்தாங்க. 5 நட்சத்திர விடுதிகள் கொண்ட தீவிரவாத முகாமை அழிச்சிருக்கிறாங்க. ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை அழிச்சிருக்காங்க. 90 வினாடிகள்ல அழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாகிஸ்தான் இந்திய ராணுவத்துக்குள்ள இந்திய எல்லைக்குள்ள உள் வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானால் போர் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி தான் அபாயம் உருவாகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எல்லை தாண்டி போரை நிப்பாட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி பல்வேறு நாடுகள் கோரிக்கை விட்டு கொண்டு இருந்தாலும் இந்த சூழ்நிலை பாகிஸ்தான் தரப்பு என்ன செஞ்சிருக்குன்னா, ஒரு இந்திய விமானியை நாங்கள் பிடித்து வைத்துள்ளோம் அப்படின்றத சொல்லியிருக்கு. அந்த இந்திய விமானி யார் என்று நம்ம பார்த்தோம்னா அபிநந்தன். அந்த அபிநந்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர். அவரு திருவண்ணாமலை கிட்ட உள்ள மாவட்டத்தில் அவரோட சகோதரர் கூட நேற்று பேட்டி அளித்திருக்கார். அதை பார்த்திருப்பீங்க. வீர தமிழன் அபிநந்தன். அந்த அபிநந்தனை அந்த பாகிஸ்தான் ராணுவம் எப்படி எல்லாம் துன்புறுத்துகிறது, எப்படி எல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்கன்றத வாட்ஸ்அப் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ யாரும் அதிகமா பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பேன் பண்ணி இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அதிகபட்சம் பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு சில பேர் வேணாலும் பார்க்காம இருக்கிறான். நானும் சொல்றேன், அந்த வீடியோல அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நம்ம தமிழர் அபிநந்தனை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. விமானி அபிநந்தனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல தண்ணியில குட்டை தண்ணி மாதிரி இருக்கு, அதுல போட்டு அடின்னு எல்லாருமே அரைகிறாங்க, அட்டிக்கிறாங்க, ரத்தம் வருது மூஞ்சிப்புல. இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, நீங்க எதுக்கு உங்களோட ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்றது. அவர் ஒரு விமானி, அது மட்டும் இல்லாம ஒரு ராணுவ வீரர்ன்றதுனால அவரை கைது பண்ணி அவரை இந்த மாதிரி சித்திரவதைக்குள்ளாக்கினாங்க. எத்தனையோ படங்கள்ல இந்த மாதிரி சீன்லாம் நம்ம பார்த்தோமா. அதை நம்ம ரியல்ல நம்ம பார்த்தது நம்ம அபிநந்தன் கடைசியில 3ஆவதா வெளியிட்ட வீடியோல பாகிஸ்தான் வெளியிட்ட வீடியோல அபிநந்தன் டீ குடிக்கிற மாதிரி இருக்கு. அபிநந்தன் டீ குடிக்கிற போக்குல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, உங்களுடைய ரகசியங்கள் சொல்லுங்க, மன்னித்து அவர் கேட்கிறார். அபிநந்தன், மன்னித்து விடுங்கள், என்னிடம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், டீ நன்றாக இருக்கிறது அப்படின்றது சொல்கிறார். இந்த மாதிரி தில்லான பேச்சு எந்த மாநிலத்திலும் உள்ளவர்களுக்கு வராது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீர தமிழன் இந்தியாவிற்கு மட்டுமில்ல பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளுக்கு உதவியாக இருந்தவன் தான் வீர தமிழன் என்று சொல்லடா, தன்னிலும் இருந்த நில்லடா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீர தமிழன் நம்ம அபிநந்தன் செய்த செயல் அனைவரும் அவர் நினைத்தால் இந்திய ரகசியத்தை சொல்லலாம். இந்தியாவிற்காக ஒரு தமிழன் ரகசியத்தை சொல்லாமல் காக்கின்றான். இந்தியாவின் ரகசியமே ஒரு தமிழன் கையில் இருக்கிறது என்றால் அந்த வீர தமிழன் அந்த ரகசியத்தை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக உள்ளது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான். இந்த மாதிரி தமிழன் இருக்கிறது இந்தியாவிற்கு மட்டும் பெருமை இல்லை, உலக நாடுகளில் தமிழர்களின் பெருமை மேலோங்கி இருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட வீர தமிழன் அபிநந்தனை இந்தியாவின் அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர் உயிரோடாக இந்தியாவிற்கு கூட்டிட்டு வர வேண்டும் என்று மத்திய அரசிடம் நான் என் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க மத்திய அரசிடம் இந்த கோரிக்கை வைப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மத்திய அரசு இன்னைக்கு அவசர கூட்டம் போட்டு பிரதமர் அவர்கள் நம்ம வீர தமிழன் அபிநந்தனை கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுதான் என்னோட கோரிக்கையா இருக்கு. அந்த அபிநந்தனிற்கு இந்தியன் ரகசியத்தை பாதுகாக்கும் அபிநந்தனுக்கு என்னுடைய செல்வித்தை நான் செலுத்துகிறேன். அப்புறம் இந்த அபிநந்தன் கைது பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அபிநந்தனை சித்திரவதை செய்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை பார்த்தது அதை உங்களுக்கு எப்படி மனசுல வலி ஏற்படுத்தியது என்பதை கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த நாள் இனியெல்லாம் அமைய வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் ஏகே.